ரஜினிகாந்தின் தளபதி படத்தில் நடந்த அதிசயம். வாலி எழுதிய அந்த நட்பு தத்துவம். இளையராஜாவை மிரள வைத்த அசுர வேகம். வணக்கம் நேயர்களே. இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மம்முட்டி நடிப்பில் உருவான திரைப்படம்தான் தளபதி என்ற திரைப்படம். தமிழ் சினிமாவின் அகசிறந்த மகாபாரத நவீன காவியம் இது. படத்தின் சூர்யா மற்றும் தேவராஜின் அந்த அசாத்தியமான நட்பை சொல்லும் ஒரு மாஸ் தத்துவ பாடல் தேவைப்பட்டது. இசைஞானி இளையராஜா மற்றும் கவிஞர் வாலி ஆகிய இருவரின் அசுரத்தமான கூட்டணியில் அந்த பாடல் எப்படி ஒரு மாபெரும் சகாப்தமாக மாறியது. திரைக்கு பின்னால் நடந்த அந்த சுவாரஸ்யமான பின்னணி என்ன, அதை பற்றி தான் இன்று நாம் விரிவாக பார்க்க போகிறோம். அது தளபதி படத்தின் கம்போசிங் பிரசாத் ஸ்டுடியோவில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். இயக்குனர் மணிரத்னம் சூழ்நிலையை கூறினார். வாலி சார், ரஜினியும் மம்முட்டியும் தங்களது உயிரையே கொடுக்கும் அளவிற்கு ஒரு மாபெரும் பாச பிணைப்பில் இருக்கிறார்கள். இவர்களது நட்பை பார்த்தால் தியேட்டரில் இருக்கும் ஆடியன்ஸிற்கு தங்களது சொந்த நண்பர்களின் நினைவு வர வேண்டும். அந்த அளவிற்கு ஒரு நட்பு பாடல் வேண்டும் என்றார். இதை கேட்ட இளையராஜா உடனடியாக தனது ஸ்டைலில் ஒரு கம்பீரமான அதே சமயம் எமோஷனலான மெட்டையும் தட்டினார். மெட்டை கேட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே கவிஞர் வாலி தனது பேனாவின் கையில் எடுத்து எழுதத் தொடங்கிய அந்த முதல் வரிதான் இன்றளவும் உலகத் தமிழர்களின் நட்பின் தேசிய கீதமாக ஒலித்து கொண்டிருக்கும். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென தடையிருக்கா, தம்பட்டம் தட்டுக்கடங்கா கைத்தாளம் போட்டுக்கங்கடா என்ற மாஸ் பாடல். ஆனால் பாடலின் சரணத்தில் வாலி காட்டிய அந்த வரிகளின் ஆழம்தான் அசாத்தியமானது. நட்புக்குள்ளே ஏது பிரிவு இருக்குமா, நமது உயிருக்குள்ளே எது தடை இருக்கும், மாசற்ற தர்மத்தின் வழியிலே இந்த தோழமை என்றும் வாழும் என்று எழுதினார். மேலும் இளையராஜாவின் இசை அங்கங்கே அசுர வேகத்தில் ஒலிக்க, வாலியின் வரிகள் அங்கங்கே தீயாய் பரவியது என்று சொல்லும் அளவிற்கு அந்த பாடல் எமோஷனலாக அமைந்தது. இந்த வரிகளை படித்து பார்த்த இளையராஜா, வாலி ரஜினிகாந்தின் மாஸ் இமேஜுக்கும் மம்முட்டியின் கம்பீரத்திற்கும் இந்த வரிகள் தான் அகசிறந்த மகுடமாக இருந்தது. இந்த நட்பு பாட்டை இன்னும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் உலகம் பாடிக்கொண்டேதான் இருக்கும் என்று வியந்து பாராட்டினார். SP பாலசுப்ரமணியம் மற்றும் KK யேசுதாஸ் ஆகிய இரு மாபெரும் சிகரங்களின் குரல்களில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் ரஜினியையும் மம்முட்டியும் தோன்றி ஆடியபோது தியேட்டரே திருவிழா கோலமாக மாறியது. தமிழ் சினிமாவின் இந்த அசாத்தியமான மாஸ் வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உடனே லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி இன்ட்ரெஸ்டான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.